12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருநங்கை நிவேதா தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டும் தன்னம்பிக்கையால் சாதித்த நிவேதா குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பூமியில் பிறந்த அனைவரும் சமம் என்று கூறினாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான பாகுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிற ரீதியாகவும், மத ரீதியாகவும், சாதி ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் என பல பாகுபாடுகள் உள்ளது. அதில் ஒரு பாகுபாடுதான் திருநங்கைகள், திருநம்பிகளை மக்கள் பார்க்கும் விதம். ஹார்மோன் மாற்றத்தால் இயற்கையாக திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ மாற்றமடையும் போது இவர்கள் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகின்றனர். இவர்களை பெற்றோர்களும் ஏற்காததால் அவர்கள் வீட்டை விட்டும் வெளியேற்றப்படுகின்றனர். அப்படி வெளியேற்றப்படும் நபர்கள் திசை மாறி பாலியல் தொழில், கடைகளில் யாசகம் கேட்பது என தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றனர். ஆனால் இதற்கு மாற்றாய் சாதித்து காட்டியுள்ளார் திருநங்கை நிவேதா. சென்னையை சேர்ந்த திருநங்கை நிவேதா வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட போது அவருக்கு ஆதரவு அளித்துள்ளனர் திருநங்கைகள் சாம்பவி, அனுஸ்ரீ. படிக்க வேண்டுமென உத்வேகத்துடன் இருந்த நிவேதாவை படிக்க வைக்க ஆசைப்பட்டுள்ளனர் சாம்பவியும் அனுஸ்ரீயும். ஆனால் நிவேதா திருநங்கை என்பதால் அவரை எந்த பள்ளியிலும் சேர்க்க முடியவில்லை. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வில்லிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டார் நிவேதா. சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவளுக்கு அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நிவேதாக்கு எங்களுக்கு பெரும் போராட்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு திருநங்கைக்கு ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தாதான் ஒரு செக்யூர் இருக்கும், அவங்க சேஃபாக இருப்பாங்க. இதே கோயடில் நம்ம அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கேட்டோம்னாக்கா திரும்பவும் கேலி, கிண்டல், அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதால அவள் டிஸ்கண்டினியூ பண்ணுற நிலைமை ஏற்படுமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அவளுக்கு அட்மிஷன் கேட்டோம். ஆனால் அந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கூட எங்களோட பெண் தன்மையை உணரவே இல்லை, அவங்க யாருமே எங்களை புரிஞ்சிக்கவும் இல்லை. தன்னம்பிக்கையுடன் படித்த நிவேதா இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு திருநங்கையாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று மற்ற திருநங்கைகளுக்கு முன் உதாரணமாக இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் நிவேதா. இப்போ நடந்த 12th எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி ஒரே ஒரு திருநங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண் மத்தியில் நான் ஒரே ஒரு திருநங்கைன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க என் சமுதாய மக்களும், என் உறவினர்களும், என் தாய் தகப்பன் எல்லாருமே ஆனந்தத்தில் எனக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஐயாக்கிட்டையும் பாராட்டு வாங்கிட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மருத்துவராக வேண்டும் என்பது தனது சிறு வயது கனவு என்றும் அதற்காக நீட் நுழைவுத் தேர்வு எழுதியிருப்பதாகவும் கூறிய நிவேதா, இங்கு அனைத்து வேதனைக்கும் மருந்து கல்விதான் என்றும் அது கிடைத்துவிட்டால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்றும் நம்பிக்கையோடு கூறுகிறார். நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அந்த சீட்டு கிடைக்கும் நான் நம்பிட்டுருக்கேன். நீட் கன்ஃபார்ம் கிடைக்கும் தான் நம்புகிறேன். நான் எங்கள் சமுதாய மக்களை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து ரொம்ப லோவாக இருக்காங்க தெரியுமா, புவர் மக்கள், அவங்களால முடியலன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு இருக்கேன். இலவசமாக மருத்துவம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதுதான். பாகுபாடுகளை கலைந்து மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் சமூகம் உருவாக நிவேதா போன்று அனைத்து திருநங்கைகளும் கல்வி பயில ஏற்ற சூழலை ஏற்படுத்தி தந்தால் பல நிவேதாக்கள் உருவாகுவார்கள் என்பதே நிதர்சனம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.